இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கட்டினியோட தம்பி வீட்டுக்கு போகிறோம், சபீர் வீட்டுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து ஒண்டி செஞ்சு கொண்டு போகலான்னு இருக்கேன். அதை இப்போ ஒண்டி செய்கிறேன். இது வந்து பூலூர் மாவு, அப்புறம் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கலந்துருக்கேன். பன்னெண்டு இருக்கா இல்லை ரம்பை, அதோட ஜூஸு, அந்த ஜூஸு அதை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, ஒரு கரண்டி தேங்காய் பால் போட்டிருக்கேன். ஓகே, இதான் மாவு பதம். பார்த்தீங்களா, மாவு பதம். ஓகே, ஒட்டாமல் வரும் பாருங்க கையில். பார்த்தீங்களா? ஓகே, பிறகு வந்து இது வந்து குலம் லக்கு. இது பாருங்க, கல்யாணி அழகாக ஊற்றுது. நான் தான் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன் கல்யாணிக்கு. குட் கேர்ள், அப்படி அழகாக செய்யணும். ஒண்டி வந்த பிறகு இது மேலே வந்துடும். பார்த்தீங்களா, எல்லாம் மிதக்குது. பார்த்தீங்களா, இதுதான் பதம் நம்ம எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த ஒண்டி எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 30 செகண்ட் வந்து தண்ணியை வந்து வடிகட்டுங்க. தண்ணியை வடிகட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேங்காய் பூ மேலே போடணும். இது வந்து கொஞ்சோண்டு நிறைய சூடு, தேங்காய் பூ வந்து நல்லா மைக்ரோவேவில் சூடு காட்டிட்டு இல்லைன்னா அவிக்கலாம். அவிச்சா தேங்காய் பூ வீணாக போகுது 2 மணிக்கு கூட. பிறகு வந்து இது வந்து லேசாக உப்பு போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, அதுக்கப்புறம் தேங்காய் பூ இப்படி போட்டு பெசல் வைக்க வேண்டியது தான். இதுக்கு பேர் தான் வந்து ஒண்டி. நீங்கள் எல்லோரும் செய்யலாம். அப்படி உங்களுக்கு செய்ய தெரியலன்னு சொன்னாக்கா ஒரு 4 பெரிய மனுஷன் விசாரித்து இந்த மாதிரி 4 பெரிய மனுஷன் விசாரித்து கேட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இது டீ டைம் நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து சபீர் தம்பி வீட்டுக்கு போகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய்.